அமைதியாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். சத்தமாக பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களோட செயல் கண்டிப்பாக பேசும். அது யார் அப்படின்னா அதுதாங்க இந்த கன்னிராசிக்காரங்க நீங்கள். நாம் இந்த பதிவில் கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டது அமைய போகுது, உங்களுக்கு பலமாக என்ன நடக்கும், உங்களோட வெற்றியின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுசாக சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பீங்க. இது தாங்க சில சமயத்தில் உங்களுக்கு வீக்னஸாகவே இருக்கும். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த ஓவர் திங்கிங்கையும் அதே போல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதையும் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நீங்கள் எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணாலும் சுற்றி இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் நீங்கள் எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சி தேவையில்லாமல் மன கஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க. உங்களோட உழைப்பு, உண்மை, இது எல்லாமே நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரங்களுக்கு இது ரெண்டுமே கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்பை உருவாக்கும். நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வை பெறணும் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஓவர் திங்கிங்கை முதல்ல குறைக்கணும். அதே போல் சில நேரம் அமைதியாக இருக்கிறத விட்டுட்டு ஆக்ஷனில் இறங்கணும். இதுதான் நல்லது. அதே போல் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே சுத்தத்தை விரும்பக்கூடியவங்க. எப்போவுமே நீங்கள் சொல்கிற விஷயத்த மற்றவங்க கேட்டு நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நீங்கள் யாரையுமே குறைவாக எடை போட மாட்டீங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் நீங்களுமே யாரையும் விடையுமே குறைவானவங்களாம் கிடையாது. உங்களோட திறமை என்னென்னு உங்களுக்கே தெரியும். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான அமைப்பை கொண்டு வந்து தருது, இந்த அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத வாங்க நம்ம தெளிவாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட மனசு ரொம்பவுமே சுத்தமானது. அதே போல் மைண்டுமே ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பாக செயலாற்றி காட்டுவீங்க. அது அற்புதமான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ராசி இந்த கன்னிராசி. இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்தா தான தர்மத்துக்கு உகந்த ஒரு மாதம். இந்த மாதம் நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு முருகன் ஆலயம் இருந்தாலும் சரி, முருகப்பெரு எந்த நாளாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் நீங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதுனால நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதே போல் விஷ்ணுவுக்கும் இது உகந்த மாதம் தான். நீங்கள் துளசி நீர், மோர் நீர்தானம் செய்கிறது நன்மையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் புனித நதிகளில் நீராடி எல்தானம் செய்வதால் முன்னோர்களின் சாபத்தை நீக்கி 7 ஜென்ம பாவத்தையுமே போக்க முடியும். அது அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம். இப்படிப்பட்ட மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு விஷ்ணு வழிபாடு அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். அப்படி வழிபாடு செய்யும்போது கூட ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுட்டு வழிபாடு செய்யுங்க. வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெறலாம். இப்போ கூட நீங்கள் உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக பெறுவீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல தான் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்புமே கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். எப்படின்னா இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது, எல்லாமே செஞ்சு தீர்க்க முடியல, ஒரு சில சோதனை என்னை விடவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நிரந்தர தீர்வு பெற முடியும். எப்படின்னா அதுதான் உங்களோட ஜனனகால ஜாதக அமைப்பு. இதனால் நிலையான வெற்றி அமைப்பையும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளுக்குமே நிரந்தர தீர்வை பெற முடியும். அது அற்புதமான ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜனனகால ஜாதக அமைப்பு. இது எளிய முறையில் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் நன்மையை பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, அப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. இறை வழிபாட்டிற்கும் தான தர்மத்திற்கும் உகந்த இந்த மாதத்தில் கிரக சூழல் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க இப்போ தெளிவாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சூரிய பகவான் பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த மாதத்தில் உங்களுக்கு பாருங்கள் வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போவதற்கான பயண வாய்ப்பு தானாக அமையும். ஆமாங்க, இப்போ ஏதாவது வேலை விஷயமா கூட வெளியூர் வெளிநாடு பயணம் இருக்கும். ஒரு சிலர்லாம் வெளிநாடு போய் படிக்கணும், படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இப்போ அதுக்கான விஷயத்தை நீங்கள் செய்யுங்களேன், சாதகமான பலனை பெறுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய வர்த்தகத்தில் சாதகமான சூழலும் நல்ல ஒரு பலனும் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துலையுமே ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு சிலர்லாம் புனித யாத்திரை செல்வதற்கு திட்டமிடுவீங்க.
இந்த மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. கூடுதலாக கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தை சீராக கடைபிடிக்க இந்த உணவு பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, அதை சீராக கடைபிடிங்க. வெளியில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துடுங்க. நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நேரம் நல்லா இருக்குது, அதனால் கொஞ்சம் நிறைய நேரம் உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். கஷ்டப்பட்டு கூட உழைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதால் எல்லாமே நன்மை தானே வருது, அதனால் பயப்பட தேவையில்லை. அதே போல் இந்த யோகா, தியானம், நடைப்பயிற்சி செய்கிறது உடல் ஆரோக்கியத்தை நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு கொண்டு வரும். கன்னிராசியில் இருக்கிற உத்திரம், அஸ்தம், அதுக்கப்புறம் பாருங்கள், அது உத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதங்கள் இருக்குது. அஸ்தமில் 4 நட்சத்திரம் இருக்குது. சித்திரையில் 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த கன்னியில் உத்திரமில் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு நிதானமாக செயல்பட்டாலும் நினச்சதை சாதிக்கிறதுல வல்லவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணுங்க. உங்கள் விரையாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் கொஞ்சம் மனபயம் வரும். வேலையில் குழப்பம் வரலாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடியும் வரலாம். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கண்டிப்பாக கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தே ஆகணும். அதே போல் கூட இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஏன்னா அனுசரித்து போகிறதுனால சங்கடம் வராமல் பார்த்துக்கலாம். அதனால தான். அதே நேரத்தில் குரு பகவானோட பார்வை 2, 4, 6 இந்த இடத்துக்கு கிடைக்குது. இந்த வாய்ப்பு குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான நிலையை தருது. கொடுத்த வாக்கை சிறப்பாக காப்பாற்ற முடியும். நீங்கள் எதிர்பார்த்த பண வருமானத்தையுமே எளிய முறையில் பெற முடியும். மகிழ்ச்சி நிலைக்கும். எதிர்பார்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனையும் விலகும். எல்லா இடத்துலையுமே கவனமாக பொறுமையாக செயல்பட்டால் நல்லது. எதிர்ப்பு, பகை, போட்டி, பிரச்சனை இது எல்லாமே மாறும். உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் இது. ஆனாலும் கவனமாக இருக்கணும். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துலையுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பெரும்பாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது நல்லது. பெரியவங்களோட ஆலோசனை இந்த நேரத்தில் பாருங்கள், உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமாக மாறும். பெரியவங்களோட ஆலோசனை சரியான நேரத்தில் கை கொடுக்கும். அதே போல் சுக்கிரன் சஞ்சாரம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக அடுத்த மாதம் வரைக்குமே இருக்குது. இதனால் செலவு வரும். ஆடம்பர செலவை தவிர்க்க பாருங்கள். ஏன்னா ஆடம்பரமாக செலவு செஞ்சுட்டு தேவையில்லாமல் சங்கடத்தில் மாட்டிக்காதீங்க. வரவு செலவில் நிதானமாக செயல்படணும். விவசாயிகள் எதை செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. உழைப்பாளர்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை செய்கிறவங்ககிட்ட அனுசரித்து போகணும். மாணவர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளையுமே வெற்றி வாய்ப்பு உண்டாகுது. கவனமாக செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். அடுத்து பாருங்கள், அஸ்தம். என்னதான் திறமை இருந்தாலும் அடிக்கடி தேவையில்லாமல் குழப்பத்துக்கு ஆளாகிடுவீங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகள்லையுமே லாபம் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களோட எல்லா முயற்சிகளையுமே வெற்றி வாய்ப்பை உருவாக்குவார். ஆரோக்கியம் சீராக மாறும். அதே போல் எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, போட்டி, பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு இப்போ இல்லாமல் போகும். ஏன்னா 26ஆம் தேதியிலேருந்து குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதுவும் உச்சமாக சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தியாகும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். செல்வ சேர்க்கை உருவாகும். குழப்பம் விலகி தெளிவாக அந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களாலையுமே நல்ல ஒரு பெருமை சேரும். கண்டக சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால நட்பு வட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். தம்பதிகள் உங்களுக்குள் அந்யோன்யம் உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வரும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தைரியமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய சூழல் உருவாகுது. அஷ்டமாதிபதி செவ்வாய் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால சில வாய்ப்புகள் தானாக தேடி வரும். எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். புதுசாக இடம் வாங்கிறது, புதுசாக மனை வாங்கிறது போன்ற முயற்சிகள் நிறைவேறும். தைரியமாக செயல்படுங்க. வரக்கூடிய பிரச்சனைகளையுமே நீங்கள் முறியெடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குருவாலையும் கண்டக சனியில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நெருங்காமல் போகும். வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்களும் ரொம்பவும் தெளிவாக யோசித்து செஞ்சு பாருங்கள். கவனமாக கையாளுங்க. பிரச்சனையை எளிதில் முடிக்க முடியும். குடும்பத்துலேயுமே நிம்மதியான நிலை வரும்.
உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையும் முடியும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும். அது போதும், நல்லது எல்லா வகையிலுமே வந்து சேரும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு உங்கள் சூழ்நிலை அறிந்து செயல்பட்டால் நன்மையாக பெறலாம். புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்தினா நல்லது.